வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.8 கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m and n if the following expressions are perfect squares. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரணும். அந்த கண்டிஷன் வச்சு நம்ம அன்னோன்ஸை கண்டுபிடிச்சிருவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்ன வேரியபிள்ஸ் இருக்கு? 1/x⁴ ஆரம்பிக்கிறாங்க, எழுதிக்கலாம். என்னது 1/x⁴ minus 6/x³ plus 13/x² plus m/x plus n. சரி, இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது 1/x⁴ அதோட ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும்? x² ஆக போகுது. 1/x², கரெக்ட் தானே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/x⁴ பண்ணா 1/x². அந்த 1/x² ரெண்டு பக்கம் போடலாம். 1/x² எங்கேயும் போட்டுங்க, இங்கேயும் 1/x² போட்டுங்க. சரியா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 1/x⁴ ஆயிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாத்திரம் கேன்சல் ஆயிடும் ரெண்டும். அடுத்து நம்ம ரெண்டு டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். என்னது? -6/x³ plus 13/x². அடுத்த ஸ்டெப் என்ன? குவாஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 ஆல பண்ணா என்ன வரும்? 2/x². இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுவோம். என்ன வரும் பாருங்க? -6/x² whole divided by 2/x². சரியா? இப்போ இந்த 2/x², இந்த x² இந்த x கேன்சல் ஆயிடும். -6/2 என்ன? -3. சரியா? இப்போ குவெஷன்ல -3 போட்டுங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, -6/x³ இருக்கு, x² இல்ல, x³ இருக்கு. அப்போ x³ என்ன பாருங்க? x² கான்செப்ட்ல இங்க டிகிரி x இருக்கும், இங்க வேரியபிள் x இருக்கும். பவர் 3 மட்டும் தான், 3 - 2 1 ஆயிடும் பவர் x. சரியா? அப்ப என்ன இருக்கு பாருங்க? -3/x இருக்கு. சரியா? வெறும் -3 இல்ல, -3/x. ஏன்னா 1/x² டேர்ம் வந்து அடுத்து என்ன இருக்கும்? x டேர்ம் கண்டிப்பா இருக்கும். அப்ப -3/x. இப்போ -3/x into -2/x² என்ன? -6/x³ சப்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்து என்ன? அதே -3/x எங்க எழுதிக்குவோம் நம்ம? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 × 3 9, x × x x². சரியா? இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா சைன் மாத்துவோம். பிளஸ் இது மைனஸ். அப்ப 13 - 9 எவ்வளவு? 4 வரும். அப்ப என்ன இருக்கும்? 4/x² இருக்கும். அடுத்த ரெண்டு டேர்ம் டவுன் பண்ணலாம். என்னது? m/x plus n. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம்? இந்த குவெஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம். எழுதுனானே 2/x² minus 6/x. சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இங்க என்ன வேல்யூ இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணுவோம். என்னது? 4/x² by 2/x². சரிதானே? 4/x² 2/x². ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம் x². இல்லைன்னா ரெசிப்ரோகேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி 4/x² into x² / 2 இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 2s are 4. என்னது? 2. சரி, இப்போ குவெஷன்ல என்ன போட்டுக்கலாம்? இங்க 2 போட்டுக்கலாம். இப்போ 2 into இந்த இங்கே அதே 2 இங்கேயும் போட்டுங்க. என்ன வரும்? 2 into 2/x² என்ன? 4/x². அடுத்து 2 into -6 என்ன வரும்? -12/x வரும். அடுத்து 2 into 2 என்ன? +4. சரியா? ரைட். இப்போ என்ன போகுது? நம்ம எப்பவும் போல சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு 0 வரணும். அந்த கான்செப்ட் வச்சு சம் முடிச்சிடலாம் நம்ம. இப்போ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் -4/x² - 4/x² 0 ஆயிடும். ரெண்டும் சேம் எலிமெண்ட் தான். இதுல நமக்கு அன்னோன் இருக்கு. அது நம்ம எப்படி எழுத போறோம் பாருங்க? m/x minus of -12/x is equal to 0. சப்ட்ராக்ட் பண்ணா 0 வரணும். அப்பதான் அது என்னது? given expression is a perfect square னு சொல்லுவோம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்த மைனஸ்ல இருக்க டேர்ம் அப்படியே பிளஸ்னு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பெஸ்ட். இது அப்படியே இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இன்னொரு தடவை ஒர்க் பண்ணும். மைனஸ் ரிமூவ் பண்ணா மறுபடியும் நான் மைனஸ் கொண்டு போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இந்த டேர்ம் அப்படியே கொண்டு போனா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். அதாவது m/x equal to இந்த மைனஸ் அந்த பக்கம் பிளஸ் ஆகி -12/x பிராக்கெட்டுக்குள்ள உள்ளது அப்படியே இருக்கு. சரியா? இப்போ இந்த x ஐ கேன்சல் பண்ணி விட்டுறலாம். மிச்சம் என்ன இருக்கு? m equal to -12. சரி, அடுத்த டேர்ம் என்ன? n -4. கரெக்ட் தானே? n -4 equal to 0. n இங்க இருக்கு. -4 equal to 0. அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் பாருங்க? n equal to 4. சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு? m equal to -12, m equal to -12, n equal to +4. கரெக்ட் தான். நமக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஆன்சர் எடுத்து எழுதுறோம். m equal to -12 and n equal to 4.
சரியா? இப்போ இந்த மெத்தட்ல வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சு எழுதிருக்கோம். வேரியபிள்ஸ் இல்லாம எழுதுனா வேரியபிள்ஸ் அழிச்சு விட்டுற வேண்டியது, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணிடலாம். சரியா? பண்ணிடுவோமா? பட் ஆன்சர் எழுதும்போது வேரியபிள்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணியே பண்ணிடுங்க. ஆன்சர் ஸ்ட்ரைட்டா எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதி எலிமினேட் பண்ணிடலாம். வெறும் நம்பர் 1 மட்டும் வச்சுங்க. இங்க டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணுங்க. அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேரியபிள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை இல்லையா? கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ஃபைனல் டிசிஷன். 1 - 1 தான் 0 ஆக போகுது. இங்க -6 அப்படியே கீழே டவுன் ஆக போகுது. எக்ஸ் கியூப் வேண்டாம். இந்த 13 அப்படியே டவுன் ஆக போகுது. அடுத்து என்ன? இங்க 2 இருக்கு. இது குவெஸ்சன் 2ஆல மட்டும் 2 வந்திருக்கும். ரைட்டா? இப்போ இங்க என்ன பண்ணிருப்போம்? -6/2 போட்டா -3 வந்துட போகுது. அப்புறம் -3 × 2 போட்டா -6. அவ்வளவுதான். ஸோ வேரியபிள்ஸ் இல்லாமலே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். சரியா? இங்கேயும் வேரியபிள்ஸ் எல்லாம் அழிச்சு விட்டுருங்க. வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் வச்சு பண்ணுங்க. m = -12 நேரா ஆன்சர் வந்துடும். இங்க n + n - 4 = 0, n = 4. சரியா? சப்டிவிஷன் வந்து முடிச்சிட்டோமா? சோ அந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தனால மார்க் கொடுப்பாங்க. இப்ப எழுதினா கொடுப்பாங்க. உங்க ஸ்கூல்ல எது கேட்டீங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுங்க. அப்படி எல்லாம் அந்த மெத்தட் எல்லாருமே பண்ணலாம். வேரியபிள்ஸ் வச்சு எழுதுறது யாரையும் கேட்கவே தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா பண்ணலாம். இந்த மாதிரி வேரியபிள் இல்லாம எழுதுனா உங்க டீச்சர்ஸ்ட்ட கேட்டுங்க. சரியா? நம்ம அடுத்து சப்டிவிஷன் 2 போயிடலாம். சப்டிவிஷன் 2 x⁴ ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா? x⁴ ஆரம்பிச்சு 16ல முடியுது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியபிள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. எப்பவுமே இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ல கொடுப்பாங்க. இதுல என்ன கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டெப் வந்து m வரும். சரி பாப்போம். m என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது பார்க்கலாமா? m வந்து ஒன் மோர் ஸ்டெப்ல வரும். லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி m வந்துரும். x² டேர்ம் பாப்போம். சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோம். எப்பவும் போல யூசுவல் ஸ்டெப் என்ன? கோஎஃபிஷியன்ட்ஸ் வேரியபிளோட சேர்த்து எழுதுவோம். x⁴ - 8x³ plus mx² plus nx plus 16. சரியா? இப்போ என்ன செய்யலாம்? x⁴ ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன வரும் பாருங்க? x² வரும். சரியா? அந்த x² இங்க போட்டுக்குவோம். x² × x² x⁴ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். மைனஸ் பண்ணா பிளஸ் x⁴ மைனஸ் x⁴ 0 ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் டவுன் பண்ணுங்க. -8x³ plus mx². இந்த ஸ்டெப்ல m வந்துச்சு பாத்தீங்களா? அன்னோன் வந்திருக்கு. சரி. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த குவெஷனை 2ஆல மல்டிப்ளை 2x² ஆயிடும். 1x²ங்கிறது 2x² ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்ணுங்க. -8x³ / 2x². இங்க என்ன? x² ஆல் டிவைட் பண்ணி டிகிரி 1 ஆயிடும். இந்த 2 என்ன ஆகும்? 4 2s are 8 ஆயிடும். அப்ப என்ன இருக்கு? -4x இருக்கு. சரியா? அந்த -4x இங்க எழுதிக்கங்க. சேம் டைம் இங்கே எழுதிக்கங்க -4x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. -4x × 2x² என்ன? -8x³ -4x × -4x என்ன? +16x². சரியா? இப்போ சைனை மாத்தி ஆட் பண்ணுவோம். இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கு? mx² -16x² இருக்கா? அப்போ m - 16 × x². சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியா? அடுத்த ரெண்டு டேர்மை டவுன் பண்ணலாம். என்னது? +nx + 16. சரி. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன எழுத வேண்டியிருக்கும்? ஃபர்ஸ்ட் குவெஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். என்னது? தட் இஸ் 2x² - 8x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? இந்த m - 16 இந்த 2ஆல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? m - 16 2x². m - 16 x² / 2x². என்ன ஆகும் பாருங்க? இந்த x² கேன்சல் ஆயிடும். சரியா? இப்போ இந்த x² கேன்சல் ஆயிடுச்சுனா மிச்சம் என்ன இருக்கு? நம்மட்ட m - 16/2 இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு இங்க லாஸ்ட்ல வந்தா லாஸ்ட்ல அப்படியே முடிஞ்சிரும். கொஞ்சம் முன்னாடி வந்தனால கண்டிப்பா அது பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. m - 16/2 தான் என்ன குவெஷன்டா வர போகுது. இங்க என்ன? பிளஸ் m - 16/2. இதுதான் குவெஷன். சரியா? அப்போ இங்க என்ன ஆகும்? இங்க அதே மாதிரி பிளஸ் m - 16/2 வந்துருமா? ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணா இத கூட இத மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆகி நான் m - 16x² வந்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதே தான் வரும், சந்தேகமே இல்லாம. m - 16x². என்ன டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். m - 16/2 × 2x². வேணா எழுதிக்கங்க. m - 16/2 × m - 2 இருக்கு. இங்க என்ன?
2x ஸ்கொயர் இருக்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா m minus 16 into x ஸ்கொயர் வந்துரும் மல்டிப்ளை பண்ணும்போது. சரி, அடுத்த டேர்ம் என்ன பாருங்க, minus 8x into m minus 16 வரும். சரியா, அடுத்த ஸ்டெப்ல என்ன, இத பாத்தீங்கன்னா நான் எதுக்காக இப்படி ஸ்டெப்ஸ் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் என்ன எழுதுனேன்னு அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, minus 8x into m minus 16 பாத்தீங்கன்னா இங்கேயும் m ல டேர்ம்ஸ் வரும். இங்க ஏற்கனவே n இருக்கு, இங்க வேற m இருக்கு. கேன்சல் அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி ஆயிடும் பாத்தீங்கன்னா. இப்போ இதுல ஒரு ஈக்குவேஷன், இது கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இங்க ரெண்டு அன்னோன் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் வரும், இங்கேயும் m வச்சு ஈக்குவேஷன் வரும். அதோட நம்ம பெட்டரா என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு ட்ரிக்கி ஸ்டெப் பண்ணா இந்த ஸ்டெப் கொஞ்சம் சிம்பிளா எழுதலாம். எப்படி பாருங்க, இங்க நான் எப்ப என்ன வேல்யூ போட்டாலும் இந்த லாஸ்ட் வந்து 16 எலிமினேட் ஆகியே வரும், அங்க 0 ஆக போகுது இல்லையா. அப்ப அங்க 16 வரணும்னா எனக்கு என்ன வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் எப்பவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் வரும், கரெக்டா. அப்ப பெட்டர் நான் என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த மாதிரி m minus 16 போடுறதுக்கு இது 16 தான் வரணும் இங்க எனக்கு தெரியும். அப்போ இங்க நான் என்ன போட போறேன், பேசாம இங்க 4 போட்டுருங்க. 4 into 4 16 வரும். இந்த லாஸ்ட் டேர்ம் 16 வந்தாங்க இங்க வச்சு நான் என்ன பண்ணேன், 4 into 4 போட்டுக்க போறேன். இங்க 4 தான் போட போறேன். இந்த m16ல நான் போட போறது இல்ல. ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணா இப்படி தான் வரும். ஆனா லாஸ்ட்ல 0 வந்தாகணும்னா கண்டிப்பா இங்க 16 வந்தாகணுங்கிற லாஜிக் வச்சு அங்க ஸ்கொயர் ரூட் 4 இந்த எண்ட்ல போட்டுக்க போறேன். சரியா, இப்போ நான் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் பாருங்க சால்வ் பண்றதுக்கு. இப்போ 4 into 2 என்ன ஆகும், இங்க 8x ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டா வந்துரும். இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணி m மட்டும் அன்னோன் இருக்கும், சம் ஈஸியா முடிச்சிடலாம். சரியா, அதனால தான் அங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் வருது காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு ஸ்டெப் எழுதுனேன். சரியா, அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க, 4 into minus 8 என்ன வரும் பாருங்க, minus 32x. இன்னும் ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க சமம். இதுல என்ன, n 32 தான். அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும். 4 into 4 16. சரியா, சோ அப்ப என்ன பண்றோம், இந்த 16 வச்சு முடிவு பண்ணிரோம். ரைட், இங்க ஏ வேரியபிள் வந்தாலும் என்ன பண்றோம், 16 வச்சு ஈஸியா சம் முடிச்சிடலாம். ரைட், இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 0 க்கு ஈக்குவல் ஆகணும். அப்ப என்ன, m minus 16x square minus 8x square is equal to 0. அப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, m minus 16x square is equal to 8x square. இந்த x square இந்த x square cancel ஆயிடும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க, m minus 16 is equal to 8. அடுத்த ஸ்டெப் என்ன, m equal to 8 plus 16 is equal to 24. இந்த minus 16 இருந்தா கூட plus 16. அடுத்து அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், n minus nx எழுதிருமா, nx minus of minus 36. சரியா, minus 32x equal to 0. சரியா, சப்ட்ராக்ட் பண்ண போறோம் minus of minus. அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் அப்படியே டேர்ம் பிளஸ் அந்த பக்கம் போச்சுக்கலாம். nx equal to minus 32x. இந்த மைனஸ் தான் பிளஸ் ஆயிடுச்சு, உள்ள பிராக்கெட் உள்ள மைனஸ் அப்படியே இருக்கு. இப்போ இந்த x கேன்சல் பண்ணிருங்க, என்ன வரும், n equal to minus 32. சரியா, n equal to minus 32 கிடைச்சாச்சு. இப்போ once n equal to minus 32, m equal to 24 ஆன்சர் எழுதிடலாம். m equal to 24, n equal to minus 32. ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். m 24, n minus 2. ஆன்சர் கரெக்ட் தான். சரியா, செகண்ட் சப்டிவிஷன் பண்ணியாச்சு. இதே சம நம்ம வேரியபிள் எல்லாம் பிரசன்ட் பண்ணா எப்படி பண்ண போறோம். சரியா, வேரியபிள் என்ன, இந்த x power 4 அழிச்சிட்டு வேணா இந்த இடத்துல 1x power 4 1 போட்டுங்க, இங்கேயும் 1 மட்டும் போட்டுங்க, இங்கேயும் 1 போட்டுங்க. 1 into 1 1 ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 1 தான் வரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன, இந்த வேரியபிளை எடுத்துடலாம், இங்க இந்த வேரியபிளை எடுத்துடலாம், இந்த வேரியபிளை எடுத்துடலாம், வேரியபிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே எழுதலாம். சரியா, இங்கே வேரியபிள் இருக்காது, இங்கே எல்லா வேரியபிளையும் எடுத்துங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், வேரியபிள்ஸ் எல்லாமே போயிடுச்சு இல்லையா. ஸோ இங்க n இருக்கு, இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், 4 into 4 போட்டால் தான் 16 வருங்கிற கான்செப்ட் வச்சு இங்க 4 போட்டுக்கிறோம் ரெண்டு எண்ட்லையும். சரியா, அப்புறம் எப்பவும் போல 4 into 2 8 ஆயிடும். 4 into 8 32 வரும், -32. யூஷுவல் ஸ்டெப்ஸ். இங்க என்ன, இங்க x ஸ்கொயர் எடுத்துங்க, x ஸ்கொயர் எடுத்துங்க, x ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்து எப்பவும் போல. இங்க என்ன பண்ணிக்கலாம், x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. அப்ப n equal to minus 32 வந்தாச்சா. அப்ப நமக்கு m equal to 24, n equal to minus 32. சோ எந்த ஒரு வேரியபிள் இல்லாமலும் சம் பண்ண முடியும். சரியா, சோ ரெண்டு சப்டிவிஷனை முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you for watching the video.